நேற்றையில இருந்து இன்றைய தினம் வரை இறைவனுக்கு உருவம் உண்டா அப்படிங்கிற தலைப்புல விவாதங்களும் கேள்வி பதில்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உருவமற்றவன் என்பதற்கு ஏற்கத்தக்க வகையில இதுவரைக்கும் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை. ஆனா சகோதரர் பி ஜெயலலிதாவின் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு, அவனுக்கு பார்க்கின்ற கண்கள் உண்டு, கேட்கின்ற காதுகள் உண்டு, முகம் உண்டு என்ற எல்லா தெளிவான ஆதாரங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாமல் ஏகத்துவவாதிகள் எல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹ்வை பார்த்து அவனுடைய காலிலே சஜிதா செய்வோம் என்பதை எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் பதில் சொன்னதிலிருந்து ஒரு கேள்வி, இதற்கு முன்னால் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. எவரிபூன் எப்படி என்பதற்கு இறந்த காலத்தில் தான் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, இறந்த காலத்தில் பொருள் கொள்வது சரியா, அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை சகோதரர் பிஜே அவர்கள் வணக்கம். அதாவது அல்லத்தி யாரிஃபூனன்னு வந்துச்சு இல்லையா, ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த வடிவத்திலே இறைவன் வந்தான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னோம். அது வருங்கால வினையாக இருக்கிறது. வருங்கால வினையாக இருக்கும் பொழுது ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் அர்த்தம் வராது. அறிந்து கொள்ளத்தக்க வடிவத்தில் தான் அது அர்த்தம் செய்யணும் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு மறுப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த அறிந்து கொள்ளுதல் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் வருங்கால வினையா சொன்னாலும் சென்ற கால வினைன்னு தான் அர்த்தம். அதாவது ஆரிஃபு தெரியும், சென்ற காலத்துல உள்ளதை சொல்வதா இருந்தாலும் இந்த தெரிகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரபிலையும் தமிழ்லையும் எல்லா பாஷைகளையும் வருங்காலமா தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு சென்ற கால அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இது மாதிரி சில சொற்களுக்கு அப்படி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு சொல்லுலையுமே இந்த மௌசூல்னு சொல்லுவாங்க, அல்லதி அல்லத்தி, அதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா அதுல காலமும் சேர்ந்து விடும். எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் சரி, அடித்தான் அல்லதி லரப அடித்தவன், அல்லதி எல்ரிபு அடிப்பவன், அந்த அல்லதி யாரிபு அறிபவன், அல்லதி அரப அறிந்தவன். அப்ப அல்லதி அரபன்னு அதை சேர்க்கும் பொழுது அந்த அரபுல அந்த சென்ற கால வினையில் காலம் இருந்தே தீரும். அல்லதி யாரிபுன்னு சொல்லும் பொழுது காலம் இருந்தே தீரும். இதன் அடிப்படையில இந்த ஹதீஸ்ல என்னன்னு வருது, சூரத்தி இல்லத்தி யாரிஃபூன் அல்லதி 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 ரெண்டு ஒரே சொல்லு, அல்லதி ஆண்பால் அல்லதி பெண்பால். அப்ப எந்த உருவத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்களோ அந்த அல்லதி வந்ததுனால அது வருங்கால அர்த்தம் அதுல மைனஸ் ஆவாது, மைனஸ் அதை தக்க வைத்து விடும், அதுல உள்ள அர்த்தத்தை என்ன செய்யும் அது காப்பாற்றி வைத்து விடும் என்ற ஒரு இலக்கண அடிப்படையில அவங்க சொன்னது தவறுங்க. அது போக ஒரு முஸ்லிம்ல வர்ற ஒரு ரிவாயத்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு, அது ரொம்ப எல்லா விதமான இது சம்பந்தமான உள்ள அனைத்திற்குமே தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அந்த ஹதீஸை நான் படிக்கிறேன். அப்ப அல்லாஹ் வருவானா, அந்த வர்ற வரைக்கும் வச்சுக்கிருவோம். பொய்யப்பூலு அன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன். இறைவன் வர்றான் மக்கள்கிட்ட என்ன சொல்றான், நான் தான் உங்கள் இறைவன் சொல்றான். அப்ப மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நாங்க அல்லாட்ட பாதுகாப்பு தரோம். அல்லாஹ் வர்றான், நான் தான் அல்லான்னு சொல்றான். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். லா நுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாவுக்கு நாங்க இணை கற்பிக்க மாட்டோம். அல்லாஹ் வேற ஆள் இருக்க, நீ அல்லாங்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாவே என்ன செய்வாங்க, மர்ரத்தைனி அவ சலாசன், 2 அல்லது 3 தடவை மக்கள் எல்லாம் மறுத்து விடுவார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்வான் அல்லான்னு கேட்டா, எந்த அளவுக்கு மறுத்துருவாங்கன்னா, ஹத்தா இன்ன பாலகும் லயகாது ஐயன் கலிப, திரும்பி செல்ற அளவுக்கு போயிருவாங்க. இன்னும் அல்லா இல்லாதெல்லாம் அல்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைத்து திரும்பி செல்ற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அல்லாஹ் கேட்பான், ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன், உங்களுக்கு அவனுக்கு மத்தியில நான் வேற உருவத்துல வந்திருக்கேன்னு தானே மறுக்கிறீங்க, என்னை ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, ஒரு அத்தாட்சி இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இதில் நான் சொல்ல ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்கிற முக்கியத்தோடு இதை கேட்க வேண்டும். அர்த்தம் அப்படி நேரடி அர்த்தம் தான், விளக்கத்தை சொருவிலான்னு சொல்லல. அப்ப ஹல் பைனக்கும் வ பைனஹு ஆயத்துன், அவனுக்கு உங்களுக்கு மத்தியில் ஏதாவது அத்தாட்சி இருக்கிறதா, தாரிஃபூனஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்க அத்தாட்சி இருக்கிறதா. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாம் இருக்குது. இருக்கிறவன என்ன செய்வான், அப்போதுதான் கால் திறக்கப்படும், கால் திறக்கப்படும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான்
சைதா செஞ்சிருவாங்களா? சைதாஜின் தலையை நீக்கி பார்த்தாங்கன்னா முதல் தடவை பார்த்தாங்களே அந்த உருவத்துக்கு அல்லாஹ் மாறியவனாக அவனை பார்ப்பார்கள். அப்ப நீ தான் எங்கள் இறைவன் என்று சொல்வார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. அப்ப முதல் ஒருக்கா பாக்குறாங்க, அது அவங்களை ஏற்றுக்கொள்ள உருவமாக இல்லை. இரண்டாவது தடவை பாக்குற அத்தாட்சியை காட்டுறான், சைதா செய்யறாங்க. சைதாக்கு திரும்பி பார்த்தா பழைய ரூபத்தில் இருக்கிறான் என்று இந்த ஹதீஸில் தெளிவா வர்றதுனால இது முஸ்லிம்ல நம்பர் ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி ஒருக்கா பாக்குறாங்க, அது ஏற்றுக்கொள்ற வகையுமா இல்ல, அப்புறம் மறுக்கிறாங்க, அப்புறம் இரண்டாவது தடவை பாக்குறாங்கன்றதுல முதல் தடவை எப்ப பார்த்தாங்கன்னு கேட்டது அது பதிலா இருக்குது.